Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 24 unit 2 kinematics lesson la irukra example 2.3 vanda paakaporum. Inga enna kuduthirukanga appadina velocity time graph is given for a particle moving in the x direction. ஒரு பார்ட்டிக்கல் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது, அதுக்கு வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எங்களுக்கு நமக்கு என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்னா, டிஸ்கிரைப் த மோஷன் குவாலிட்டேட்டிவ்லி இந்த இன்டர்வல் ஆஃப் 0 to 55 செகண்ட்ஸ். 0லேருந்து இது 50னா இது 55, ஓகேவா, 55 செகண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மோஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு குவாலிட்டேட்டிவாக சொல்லணும். லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததா ஸ்லோவாக இருந்ததா, குவாலிட்டேட்டிவ் நாட் குவான்டிடேட்டிவ். ஓகேவா, அப்போ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்டு ஃப்ரம் 0லேருந்து 40 செகண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ போயிருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ போயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்தது ஃபைண்ட் த ஆக்சிலரேஷன் ஃப்ரம் 5லேருந்து 20 செகண்ட்ஸ்க்கு, 5லேயும் 20 செகண்ட்ஸ்லையும் எவ்வளோ ஆக்சிலரேஷன் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த டயக்ராமில் முதல்ல பார்த்திங்கன்னா 0லேருந்து ஏக்கு போயிருக்கு. ஓகேவா, ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்புறம் ஏலேருந்து பிக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் டிக்ரீஸ் ஆகிருக்கு, அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு 0லேருந்து ஏக்கு எடுத்துக்கலாம். 0லேருந்து ஏன்னா என்னது, 0லேருந்து 10 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகே, அப்போ பார்ட்டிக்கல் வந்து t is equal to 0, அப்போ 0ல் இருக்கிறப்ப டைமோட வேல்யூ இது தானே டைமு. டைம் 0ல் இருக்கும்போது எனக்கு வெலாசிட்டியும் 0வாக இருக்குது. இந்த பார்ட்டிக்கல் ஆஸ் 0 வெலாசிட்டி. அப்போ டைம் வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்போது தான் இந்த வெலாசிட்டி ஆஃப் பாசிட்டிவ், இந்த பார்ட்டிக்கலுக்கு வந்து பாசிட்டிவான வெலாசிட்டி இருக்குது அண்ட் மூவ்ஸ் இந்த பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். அது இதுதானே பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், இது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், சாரி. ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் போகுது. ஓகேவா, ஃப்ரம் 0லேருந்து 10 செகண்ட்ஸ் வரைக்கும், 0லேருந்து 10 செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த இடத்துலலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ஸ்லோப் dy/dt வந்து பாசிட்டிவாக இருக்குது, இம்ப்ளைங் தட் பார்ட்டிக்கல் இஸ் ஆக்சிலரேட்டிங். அதாவது இப்போ உங்களுக்கு வெலாசிட்டி டைம் கிராஃபில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்லோப் இருந்ததுன்னா அது என்னென்னா ஆக்சிலரேஷன். ஓகேவா, வெலாசிட்டி டைம் கிராஃபில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்லோப் இருந்ததுன்னா அது என்னென்னா ஆக்சிலரேஷனை குறிக்குது. அப்போ 0லேருந்து 10 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஸ்லோப் என்னவாக இருக்குது, அந்த dv/dt அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த பார்ட்டிக்கல் வந்து ஆக்சிலரேட் ஆகுது. இப்போ வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா தான் அதை நம்ம ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட் ஆகுது, வெலாசிட்டி இன்க்ரீஸ். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வெலாசிட்டி இன்க்ரீசஸ் டியூரிங் திஸ் டைம் இன்டர்வல். இந்த டைம் இன்டர்வலில் அப்படியே ஃபஸ்ட்டு 20க்கு போகுது, அப்புறம் 40க்கு போகுது, அப்புறம் 60க்கு போகுது, இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, அடுத்தது ஏலேருந்து பி வரைக்கும், தட் இஸ் 10லேருந்து 15 செகண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அட் 20 மீட்டர் பர் செகண்ட். அதாவது இங்கே எல்லாமே 60 மீட்டர் பர் செகண்டாக கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆக்சிலரேஷன் இஸ் 0 டியூரிங் திஸ் பீரியட். அப்போ இந்த பீரியடில் எனக்கு மேலேயும் போல் கீழேயும் வரல, அப்போ ஆக்சிலரேட்டே ஆகலை. ஓகேவா, ஆக்சிலரேஷன் வந்து 0 டியூரிங் திஸ் பீரியட். ஆனால் இந்த பார்ட்டிக்கல் வந்து ட்ராவல்ஸ் டு கண்டினியூ இந்த பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஆனால் டைம் ஆக ஆக இந்த பார்ட்டிக்கல் ட்ராவல் ஆகுது, ஓகே, பட் எனக்கு ஆக்சிலரேட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது பியிலேருந்து சி வரைக்கும் பார்க்க போகிறது. தட் இஸ் 15 செகண்ட்ஸ்லேருந்து இந்த 15 செகண்ட்ஸ்லேருந்து இந்த 30 செகண்ட்ஸ் வரைக்கும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்லோப் வந்து நெகட்டிவாக இருக்குது. இப்படி வந்துச்சுனாலே நம்ம நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம், இம்ப்ளைங் தட். அப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்க, வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஆனால் அந்த பார்ட்டிக்கல் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் தான் இருக்குது. அதாவது இங்கே இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் தான் சொல்லுவோம். வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆனால் கூட அந்த பார்ட்டிக்கல் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் தான் இருக்குது. அட் t is equal to 30ல், அதாவது டைமோட வேல்யூ கரெக்டாக 30ன்னு வரும்போது அந்த வெலாசிட்டி வந்து 0ன்னு ஆகிடுது. இங்கே இருக்கிற வெலாசிட்டி 0ன்னு ஆகிடுதா, அண்ட் த பார்ட்டிக்கல் கம்ஸ் டு ரெஸ்ட் மொமெண்ட்லி. அப்போ அந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு நிமிஷம், ஒரு மொமெண்ட்னா ரொம்ப கொஞ்சோண்டு நேரத்தில் வந்து அது வந்து வெலாசிட்டி வந்து 0வாக அட்டைன் பண்ணிடுது. அட் t is equal to 30 செகண்ட்ஸில் அது வெலாசிட்டி 0 அட்டைன் பண்ணுது. நீங்கள் இந்த கிராஃபில் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் சொல்கிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா, ஃப்ரம் சிலேருந்து டி வரைக்கும் என்னது, ஃப்ரம் சிலேருந்து டி வரைக்கும்னா 30லேருந்து 40 செகண்ட், 30லேருந்து 40 செகண்ட்ஸ் வரைக்கும் வெலாசிட்டி வந்து நெகட்டிவாக இருக்குது. இதுலேருந்து எனக்கு என்ன இம்ப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, பார்ட்டிக்கல் ஸ்டார்ட்ஸ் டு மூவ் இந்த நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. மேலே பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் பார்த்தோம்ல. அப்போ த மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி வந்து இன்க்ரீசஸ் டு எ மேக்ஸிமம். அந்த வெலாசிட்டியோட மேக்ஸிமம் வந்து 40 வரைக்கும் போகுது, 40 ms/-1 வரைக்கும் போகுது, பட் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் போகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டிஇக்கு. 40 செகண்ட்ஸ்லேருந்து 55 செகண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு என்ன ஆகுதுன்னா, வெலாசிட்டி வந்து ஸ்டில் நெகட்டிவில் தான் இருக்குது, பட் ஆனால் அது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. -40 ms/-லேருந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அட் 55 செகண்ட்ஸில் வரும்போது வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் வந்து 0ன்னு ஆகிடுது, பிகாஸ் இங்கே டச் ஆகிடுதுல, அப்போ அது 0ன்னு ஆகிடுது. அப்போ அந்த பார்ட்டிக்கல் வந்து திரும்பி ரெஸ்ட்டில் வந்துடுது. ஸோ இதுதான் வந்து நம்ம 0லேருந்து 55 செகண்ட்ஸ் வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத குவாலிட்டேட்டிவாக சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்டு ஃப்ரம் 0லேருந்து 40 செகண்ட்ஸ் வரைக்கும் எவ்வளோ
எவ்வளோ, அதாவது இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டோட்டல் ஏரியா அந்த கர்வ் ஃப்ரம் 0லேருந்து 40 செகண்ட்ஸ் இருக்குல்ல, அதை வில் கிவ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது இந்த கேர்வுக்கு கீழே இருக்கிற இந்த வேல்யூ, அதுக்கப்புறம் இது வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களே, ஸோ இந்த வேல்யூ எல்லாமே சேர்த்தோன்னா அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேர்வை கொடுக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹியர் த ஏரியா ஃப்ரம் 0லேருந்து C வரைக்கும் எனக்கு என்ன இருக்குது, பார்ட்டிக்கல் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் Cலேருந்து D வரைக்கும் பார்ட்டிக்கல் வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது வரைக்கும்னா இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ த டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்டு பை த பார்ட்டிக்கல் from 0 to 10 செகண்ட். ஃபஸ்ட்டு 0லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் எனக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதனோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதில் பாருங்கள், எனக்கு என்ன வந்திருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கு. கரெக்டாக ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கு. ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்ம் என்னது, ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அப்போ ½ இன்ட்டு பேஸ் என்னது 10. ஹைட்டுங்கிறது என்னது உங்களுக்கு மேக்ஸிமம் 60 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ½ இன்ட்டு 10 இன்ட்டு 16 போட்டுக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் 5 டைம்ஸ் வரும். 60 இன்ட்டு 5 இஸ் 300 மீட்டர் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம 10லேருந்து 15 செகண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். 10லேருந்து திஸ் இஸ் 15 செகண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குது. ரெக்டாங்கிளுக்கு லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ லென்த்துன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 60, பிரெத்துன்னு பார்க்கும்போது 5. ஓகே, பிகாஸ் 10லேருந்து 15 வரைக்கும் தானே. இப்போ லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு போடும்போது 60 இன்ட்டு 15 ஈக்குவல் டு 300 மீட்டர் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது 15லேருந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் போக போகிறோம். இங்கே 15லேருந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் போக போகிறோம். திஸ் இஸ் எ ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட ஃபார்ம் என்னது, ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இப்போ பேஸுங்கிறது உங்களுக்கு என்ன வரும், ½ இன்ட்டு 15 இன்ட்டு 60. ஓகே, பிகாஸ் 15ங்கிறது இதோட பேஸு. இங்கேருந்து இங்கே வரைக்கும் 5, 10, 15. ஓகேவா? 15 ஹைட்டுங்கிறது உங்களுக்கு வந்து 60 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ ½ இன்ட்டு 15 இன்ட்டு 60 கேன்சல் பண்ணிங்கன்னா 13 வரும். 30 இன்ட்டு 15 இஸ் 450 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 30லேருந்து 40 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 வரைக்கும் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ½ இன்ட்டு பேஸ் எவ்வளோ, இங்கே 30, இது 5, 10. ஸோ 10. ஸோ ½ இன்ட்டு 10 இன்ட்டு உங்களுக்கு ஹைட் எவ்வளோ, -40 வரைக்கும் இருக்குது. ஸோ நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால -40 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ஸோ -40ன்னு எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம்ஸ், திஸ் இஸ் 5 டைம்ஸ்னு வரும். 40 இன்ட்டு 5 வந்து இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -200 மீட்டர் அப்படின்னு வரும். இந்த நெகட்டிவ் சிம்பிள் வந்து எதை இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா த பார்ட்டிக்கல் ட்ராவல்ஸ் 200 மீட்டர் இந்த நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் அது வந்து 200 மீட்டர் போகுதுன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு, அப்போ the டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் 0லேருந்து 40 செகண்ட்ஸ் வரைக்கும் எடுக்கணும்னா நான் என்ன செய்யணும், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஓகேவா? அதாவது 300 ப்ளஸ் 300 ப்ளஸ் 450, இங்கே வந்து -200 இருக்குது. ஓகே, அந்த மைனஸையும் நம்ம சேர்த்து தான் பண்ணணும். அப்போ இது எல்லாத்தையுமே பண்ணும்போது உங்களுக்கு ப்ளஸ் 850 அப்படின்னு வருது. இப்போ அந்த நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் த உங்களுக்கு பாசிட்டிவில் வரனால உங்களுக்கு டோட்டலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுனா நம்ம என்ன பண்ணணும், இந்த நெகட்டிவில் இருக்குல்ல அதை வந்து பாசிட்டிவாக எழுதிக்கணும். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் அப்போ இங்கேயும் அவங்களை ட்ராவல் தானே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பாசிட்டிவ் எக்ஸ் அப்போ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேயா? இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வருது, 1250 மீட்டர் அப்படின்னு வருது. அடுத்தது நம்ம கேட்டிருக்கிறது என்னது, ஆக்சிலரேஷன் அட் t = 5 செகண்ட்ஸ்லையும் t = 20 செகண்ட்ஸ்லையும். t = 5 செகண்ட்னா என்னது, இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் என்ன, t = 20 செகண்ட்ஸ்னால் இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன் இஸ் given by the slope in the velocity time graph. velocity time graphோட ஸ்லோப்பை தான் நம்ம ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸில் வெலாசிட்டி வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான ஸ்லோப் இருக்குது. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸில் எனக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக ஒரு கான்ஸ்டண்ட்டான ஸ்லோப் இருக்குது. அப்போ அதை கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இட் இம்ப்ளைஸ் தட் அது என்ன இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா ஆக்சிலரேஷன் A இஸ் ஃப்ரம் v1 = 0 to v2 = 60. ஸோ அதாவது இந்த ஆக்சிலரேஷனோட வேல்யூ வந்து v1 வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து 0, v2ங்கிற ஃபைனல் பொசிஷன் வந்து 60. ஓகேவா? v1 = 0லேருந்து v2 = 60 மீட்டர்/செகண்ட் வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா என்னது, நமக்கு நார்மலாக v2 - v1 டிவைடட் பை t2 - t1.
இந்த இடத்துல முன்னாடி படிச்சிருப்போம் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு இந்த ஒரு பாயிண்டில் வேணும் அப்படின்னா இந்த ஃபுல் கர்வ் இந்த ஃபுல் ஸ்லோப்பையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஒரு பாயிண்டில் வேணுங்கிறப்ப நம்ம ஃபுல் ஸ்லோப்பையும் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கு ஆவரேஜ் அதை கண்டுபிடிக்கிறதா வந்து இந்த பாயிண்ட்டாகவும் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால தான் V2 - V1 டிவைடட் பை T2 - T1. V2ங்கிறது என்னது உங்களுக்கு அந்த 60 minus 0 divided by T2 minus T1 னா ஃபஸ்ட்டு 10 seconds தானே. அப்போ 10 minus 0 அப்படின்னு வரும். 10 minus 0 ஓகேவா? அப்போ 0 கட் ஆகிடுச்சுன்னா வெறும் 60 மீட்டர் ms power -2 வரும். பிகாஸ் திஸ் இஸ் ஆக்சிலரேஷன். ஏற்கனவே வெலாசிட்டிக்கு ms power -1 டிவைடட் பை டைமுக்கு செகண்ட் மேலே போயிடுச்சுன்னா ms power -2 அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் இந்த பார்ட்டிக்கலுக்கு வந்து நெகட்டிவ் ஸ்லோப் இருக்குது. எங்கே 15லேருந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும். அதாவது இந்த வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 15லேருந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு ஒரு நெகட்டிவான ஸ்லோப் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், அதுக்கும் இதே மாதிரி கண்டுபிடிக்கணும்ல. அப்போ V1ங்கிறது இந்த ஸ்லோப்புக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே தான் V1 அப்படிங்கிறது வரும், இங்கே வந்து V2 அப்படிங்கிறது வரும். V1 ஸ்டார்ட் ஆகிறது 60ல், V2ங்கிறது 0ல் எண்ட் ஆகுது. ஸோ அப்போ V1 = 60 மீட்டர் பர் செகண்ட், V2 = 0ன்னு வரும். அப்போ அது ஆக்சிலரேஷன் at 20 செகண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம இதுக்கு ஆவரேஜ் எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், V2 - V1 சொல்லும்போது 0 - 60 டிவைடட் பை 30 - 15. அதாவது இதுக்கான டைம் என்னது, இது வந்து 30, இது வந்து 15. கரெக்டாக? ஸோ 30 - 15 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், -60 டிவைடட் பை 15 அப்படின்னு வந்திருக்குமா. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா -4 ms power -2 வந்திருக்கும். இந்த நெகட்டிவ் சிம்பிள் வந்து எதை இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா நெகட்டிவ் ஆக்சிலரேஷனை இம்ப்ளை பண்ணுது. ஸ்லோப் வந்து டிக்ரீஸ் தானே ஆகுது. ஸோ நெகட்டிவ் ஆக்சிலரேஷனை இம்ப்ளை பண்ணுது.